ஆனால் ஸ்ரீராமர் கூறுகிறார், நான் காட்டிற்கு செல்வதற்கு தயாராகிவிட்டேன். அதற்கு முன்பாக உன்னிடம் வந்து கூறிவிட்டு விடை பெறுவதற்காகவே இங்கு வந்தேன் என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் மங்களங்கள் பொருந்திய சீதாதேவியே, மிகவும் நல்லவளான சீதாதேவியே, நீ இந்த அரண்மனையிலேயே இருக்க வேண்டும். ஆனால் இனி பரதன்தான் உன்னுடைய அரசன். அதனால் பரதன் மனம் நோகாமல் நீ நடந்து கொள்ள வேண்டும். பரதனின் முன்பாக என்னுடைய நல்ல குணங்களையோ என்னை புகழ்வதோ இது போன்ற எந்தவித செயல்களையும் செய்யக்கூடாது. ஏனென்றால் அது பரதனின் மனதை நோகடிக்கலாம். அதனால் அவ்வாறு என்னை புகழ்வதோ என்னை பெருமையாக பேசுவதோ என்னை முன்னிலைப்படுத்தி எதுவும் நீ செய்யக்கூடாது. என்னுடைய நற்பண்புகளை பற்றியும் பேசக்கூடாது என்று சீதாதேவியிடம் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் நீ இந்த அரண்மனையில் இருந்து கொண்டு பரதன் மனம் கோணாத வகையில் பரதனிடம் நல்ல பெயர் எடுக்கும் விதமாக நடந்து கொள்வாய் என்று கூறுகிறார். நான் இப்பொழுது என் தந்தையின் வாக்கை காப்பாற்றுவதற்காக வனத்திற்கு செல்லப்போகிறேன். நீ